அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஒரு மகிழ்ச்சிகரமான உலகமே எதிர்பார்த்த ஒரு பதிலடி தாக்குதல் தற்போது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலுக்கு எதிராக. இன்னைக்கு நீங்க அரபு செய்தி சேனல்கள் எடுத்தாலும் சர்வதேச செய்தி சேனல்கள் எடுத்தாலும் தற்போதைய நிலையில டாக் ஆஃப் தி டாபிக்காக இருப்பது எதுன்னு சொல்லி சொன்னா ஈரான் இஸ்ரேல் மீது நடத்தக்கூடிய தாக்குதல்கள். நமக்கு தெரியும் ஈரான் மேல இஸ்ரேல் நேற்றைய தினம் தாக்குதல்களை நடத்தியிருந்தது. அதற்கு பதிலடியை ஏன் ஈரான் கொடுக்காமல் இருக்கிறது என்று பல பேரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சில பேர் கொஞ்சம் எல்லாம் மீறி போய் ஈரான் அடிப்பான்னு சொல்லி சொல்றீங்க, எப்ப அடிப்பான்? அது இதுக்கு முன்னாடி சொல்லிருக்காங்க, அடிக்கலையா எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் சேர்த்து இன்னைக்கு பதில் கொடுத்திருக்காங்க. இதுக்கு இன்னொரு வகையில் என்ன சொல்லுவாங்கன்னா, தவளையும் தன் வாயால் கடும்னு சொல்லுவாங்க. இஸ்ரேல் அதைத்தான் இன்னைக்கு பண்ணி இருக்குதுங்கிறது உலகத்துக்கு தெரிஞ்சுக்கணும். இதுவரைக்கும் இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்கள் எல்லாம் இதோட ஒப்பிடும்போது தேக்கரண்டி அளவுன்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு உண்டான ஒரு படு பயங்கரமான தாக்குதல் இஸ்ரேலுடைய விமான நிலையங்கள், இஸ்ரேலுடைய ராணுவ தளங்கள் மீதெல்லாம் நடத்தப்பட்டது. இதுல என்ன ஆச்சரியமான காமெடியான செய்தின்னு சொன்னா, சற்று நேரத்துக்கு முன்பதாக இந்த தாக்குதல்கள் நடைபெற ஆரம்பித்ததோடு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு அரசாங்கம் ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கிறார்கள். அந்த அறிவிப்புல அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இஸ்ரேலுக்குள் நடத்தப்படுகிற தாக்குதல்கள் தொடர்பான வீடியோக்களையோ செய்திகளையோ யாராவது பகிர்ந்தால் பரப்பினால் தேச துரோக குற்றத்தில் கைது செய்யப்படுவார்கள். நாட்டை காட்டிக் கொடுத்த குற்றத்தில் அவர்கள் கைது செய்யப்பட்டு வாழ்நாள் முழுவதும் சிறைவாசம் அனுபவிக்க வேண்டி வரும் என்கிற செய்திகளை எல்லாம் இன்றைக்கு இஸ்ரேல் உடனடியாக வெளியிட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம அடி வாங்கணும், ஆனா அடி வாங்குற செய்தி வெளியில தெரிஞ்சிட கூடாது. நம்ம வாங்குறதெல்லாம் ஊம குத்துண்டு காட்டிக்க, நம்ம பெரிய பில்டப் காட்டிக்கிட்டே இருக்கணும், நாங்க பெரிய ஆட்கள், நாங்க எல்லாரும் அடிப்போம் காட்டணும், நம்ம வாங்குற அடி வெளியில தெரிஞ்ச கூடாது பாத்துக்க என்று சொல்லி இன்றைக்கு உடனடியாக வெக்கங்கெட்ட இஸ்ரேலிய அரசாங்கம் அறிவித்தல் எடுத்திருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் இப்பொழுது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு கொடுத்திருக்கிற அடி எப்படி அடி நினைக்கிறீங்க? எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த வீடியோ நம்மளால ப்ளே பண்ண முடியாது. இந்த வீடியோ நம்முடைய டெலிகிராம் சேனல் நம்ம போட்டு நீங்க பார்க்க முடியும். கடல்ல இருந்து நீர்மூழ்கி கப்பல் சப்மரீன்ல இருந்து தாக்குதல் நடத்தப்படுகிறது, ஏவுகணை தாக்குதல், பாலிஸ்டிக் மிசைல் ஏவப்படுகிறது, கடல்ல இருந்து ஈரான் ஏவுகிறது. அது போய் நேரடியாக ஹிட் ஆகக்கூடிய தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகள் பதிவாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஐஆர்ஜிசி ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர படைப்பிரிவு வெளியிடக்கூடிய அறிக்கை இன்றைக்கு ஈரானுடைய மீடியாக்கள் எல்லாம் தலைப்புச் செய்தியாக மாறி இருக்கிறது. ஜியோனிச அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ராணுவ தலைமையகத்தின் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது. ஈரானுடைய ராணுவ தளபதிகளை இலக்கு வைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. தற்போது இஸ்ரேலுடைய ராணுவ தலைமையகத்தின் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது ஈரான். அதே நேரத்தில் விமான தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு நடத்தியிருக்கக்கூடிய இந்த தாக்குதலுக்கு ஆபரேஷன் ட்ரூ பிராமிஸ் 3 என்று சொல்லி பேர் வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடத்தியது 1 2, அதற்கு பிறகு ஆபரேஷன் ட்ரூ பிராமிஸ் 3 என்று சொல்லி இதுக்கு பேர் வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த தாக்குதல்கள் துல்லியமாக நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அல் ஜசீரா இந்த தாக்குதல் தொடர்பான ஒரு ஆய்வு கட்டுரை, அழகான கட்டுரையை பிரசுரிச்சிருக்காங்க. அந்த கட்டுரைக்கு அவங்க வெற்றிருக்கக்கூடிய தலையங்கம் என்னன்னு சொன்னா, வரலாறு காணாத அழிவை இஸ்ரேல் சந்திக்கிறது. அந்த தலைப்பை இப்படி எல்லாம் அல் ஜசீரா பொதுவாக தலைப்பு போட மாட்டாங்க. அல் ஜசீராவை இன்னைக்கு என்ன தலைப்பு போடுறாங்கன்னா, வரலாறு காணாத முன்னெப்போதும் இல்லாத அழிவை இஸ்ரேல் கண்டு கொண்டிருக்கிறது. முதல் கட்டத்திலேயே 40 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் சொல்கிறது. எத்தனை பேர் செத்தாங்கன்னு தகவல் எல்லாம் தரல. ஏன்னு கேட்டா ஈரானை பொறுத்தவரை என்ன நடந்ததுங்கிறது வெளிப்படையா சொல்லிட்டாங்க. எங்களுடைய இத்தனை தளபதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க, இத்தனை பேருக்கு காயம், இத்தனை பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க அப்படித்தான் அவருடைய செயல்பாட்டை அமைத்திருக்கிறார்கள். ஆனா இந்த சியோனிஸ்டுகள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, தாங்கள் வாங்குகிற அடியை மறைத்துக் கொண்டு நாங்க தான் எல்லாரும் அடிக்கிறோம் இந்த மாதிரி காட்டுவாங்க. அந்த அடிப்படையில் அந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. யாரும் செய்தி வெளியே சொல்லக்கூடாது பாத்துக்கணும். ஆனா அதை மீறி வந்திருக்கக்கூடிய தகவல்கள் 40 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாக இருக்கிறது. நூற்றுக்கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகிறது என்ற செய்தி வருகிறது. குறிப்பாக 3ஆம் கட்டமாக, ஒரே தடவை ஏவாம 3 கட்டமாக அவர்கள் ஏவுகணைகளை ஏவி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு இடையில இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதாக அறிவித்து தாக்குதல் நடத்தினாங்க. அது எப்படிங்கிறத பின்னாடி நம்ம பார்க்க இருக்கிறோம். அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் மீதான இந்த தாக்குதல்கள் பலத்த பழிவாங்கலாக மாறி இருக்கிறது. அது தொடர்பாக இஸ்ரேலுக்கு ஈரான் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்க சொன்னா, அறிவிப்பு என்ன சொல்றாங்க சொன்னா, இஸ்ரேலில் பாதுகாப்பான இடம் என்று எந்த ஒரு இடத்தையும் நாங்கள் விடமாட்டோம் என்று சொல்லிவிட்டு எங்களுடைய பழிவாங்குதல் வேதனையாக இருக்கும் என்று நாங்கள் சொன்னோம், அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம் என்றார்கள். ஆயத்துல்லா அலி காமனி என்ன சொன்னார்னா, மரணத்தை விட கொடூரமாக உங்களுக்கு எங்களுடைய தாக்குதல் இருக்கும் என்று சொல்லியிருந்தார். அதே அடிப்படையில் தற்போது நாங்கள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று இன்றைக்கு சற்று நேரத்துக்கு முன்பதாக ஈரான் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் மேலதிகமாக என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய தலைவர்கள், எங்களுடைய அறிஞர்கள், எங்களுடைய பொதுமக்களை கொன்றதற்காக ஜியோனிசை எதிரி பெரும் விலை கொடுப்பார் என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் தான் தற்போது விலை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் என்ற செய்திகளை சொல்வது மட்டுமல்லாமல் ஈரானுடைய தாக்குதலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய விளைவுகளை இஸ்ரேல் தொடர்ந்து மறைத்து வருகிறது என்று சர்வதேச ஊடகங்களை தற்போது பேச ஆரம்பித்திருப்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய பல வீடியோக்களை பாத்தீங்கன்னா நம்ம சிரிக்கிறதா சந்தோஷப்படுறதா அதுக்கு மேல எப்படி மகிழ்ச்சியை பார்க்கிறது யோசிக்கிற அளவுக்கு இன்றைக்கு தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. குறிப்பாக ஈரான்ல வெற்றி கொண்டாட்டங்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. லெபனானில் இருக்கக்கூடிய மக்கள் வீதியில இறங்கி வெற்றி கொண்டாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஈரானுடைய 6 இடங்களில் இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தியிருந்த நேரத்தில் ஈரான் இஸ்ரேல் மேல 9 பகுதிகளில் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது என்ற செய்திகளை இஸ்ரேலுடைய ஊடகங்களை வெளியிட்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய வாலா நியூஸ் ஏஜென்சி வெளியிடக்கூடிய செய்திகளை 3 கட்டங்களாக 3 வேவ்ஸாக நூற்றுக்கணக்கான ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டது என்ற செய்திகளை பதிவாக்கி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஈரானுடைய புரட்சிகர காவலர் பிரிவினுடைய புதிய தளபதி, ஏற்கனவே இந்த தளபதியை இஸ்ரேலுடைய தாக்குதல் அவர் கொல்லப்பட்டிருக்கிறார். புதிய தளபதியாக பொறுப்பெடுக்கக்கூடிய அஹமது வாகிதி வெளியிடக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னா, ஜியோனிச கொலைகார அரசாங்கத்துக்கு எதிராக நரகத்தின் வாசல்களை நாங்கள் திறந்து வைத்திருக்கிறோம், அதனால தான் இந்த தாக்குதல் நடத்துறோம், நாங்க அடிக்க வேணாம்னு நாங்க ஒதுங்கி போன நேரத்தில் வேண்டும் என்று வீம்பாக வம்பிழுத்து தாக்குதல் நடத்துறீங்க, அதற்கு தான் இந்த தாக்குதல்களை தடுக்கிறோம் என்று சொன்னவங்க இன்னைக்கு என்னன்னா F-35 விமானத்தை எல்லாம் சுட்டு வீழ்த்தலாமா என்றெல்லாம் சில பேர் கேள்வி எழுப்பிட்டு தெரிஞ்சிருந்தாங்க. ஏற்கனவே F-35 ஒன்ன யமன்ல சுட்டு வீழ்த்திருந்த நேரத்தில் இப்ப ஈரான் இஸ்ரேல் மேல பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடத்தினதோட உடனடியாக இஸ்ரேல்ல இருந்து என்ன பண்ணாங்கன்னா, திரும்ப ஃபைட்டர் ஜெட்கள் எடுத்துட்டு இஸ்ரேல் ஈரான் மேல தாக்குதல் நடத்துறதுக்கு வந்த நேரத்தில் அமெரிக்காவுடைய தயாரிப்பாக இருக்கக்கூடிய மத்திய கிழக்கில் எந்த நாடுகளுக்கும் அமெரிக்கா கொடுக்காமல் இஸ்ரேலுக்கு மட்டும் கொடுத்து வைத்திருக்கக்கூடிய F-35 என்கிற வேகமாக உலகத்திலே நம்பர் 1 தாக்குதல் விமானமாக கருதப்படக்கூடிய விமானத்தின் 3 விமானங்களை குருவிய சுடுற மாதிரி சுட்டு வீழ்த்தி இருக்காங்க. அது ஒரு வீடியோ இன்னைக்கு வெளியாக இருக்குன்னா, விமானம் வெடித்து செதறனத்தோட அது இருந்த பைலட் தப்பிக்கிறதுக்காக அந்த பாராசூட்ல பறக்கிற நேரத்தில் அந்த காட்சிகள் எல்லாம் இன்றைக்கு வீடியோ பண்ணப்பட்டிருக்கிறது மட்டுமல்லாம இந்த விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதை இஸ்ரேலும் ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இஸ்ரேல் மேல
ஈரான் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல் ஹைலைட் என்னன்னு கேட்டா இஸ்ரேலிய அதிகாரிகள் தாக்குதல் தொடர்பாக நடத்திய முக்கியமான மீட்டிங்கை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இதுல என்ன செய்து கேட்டா ஈரானுக்குள்ள மொசாத் ஊடுருவியது, அப்படி நடத்தியது, இப்படி நடத்தியது எல்லாம் சொன்னாங்களே. இப்ப இஸ்ரேலுக்குள்ள ஊடுருவிக்கிறான். அவங்க இன்னைக்கு எங்க மீட்டிங் போடுறாங்க வரைக்கும் தெரிந்து கொண்டு இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் என்ற செய்திகள் வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுடைய ராணுவ விவகாரங்களுக்கான கட்டிடமும் இன்றைக்கு இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி வெளியாகி இருக்கு. இன்னைக்கு வெளியாக வீடியோக்களை பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்குள்ள வெட்டில் அந்த மாதிரி அவ்வளவு கட்டிடங்கள் வெடித்து சிதறுகிறது. சாதாரணமான தாக்குதல் கிடையாது. இஸ்ரேலியர்களால் ஜீரணிக்க முடியாத ஒரு பதிலடி தாக்குதல்களை சிம்ம சொப்பனமாக இஸ்ரேல் மீது ஈரான் நடத்தி இருக்கிறது. இங்க நீங்க பார்க்கலாம், நம்ம காட்டுகிற இந்த வீடியோ வந்து கடல்ல இருந்து ஏவப்படுகிற காட்சியை தான் நீங்க பாக்குறீங்க. பாலிஸ்டிக் ஏவுகணை ஏவப்படுகிற காட்சி. அதை நமக்கு ப்ளே பண்ண முடியாது. வீடியோ நம்ம டெலிகிராம் சேனல்ல நம்ம போடுவோம். இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா வெடித்து சிதறி இருக்கக்கூடிய கட்டிடத்தினுடைய வீடியோ காட்சி தான் இது. இத நான் காட்டுற போட்டோவா தான் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். இந்த வீடியோக்களை நம்ம டெலிகிராம் சேனல்ல மொத்தமாக இந்த வீடியோக்கு பின்னாடி நம்ம போட்டு விட்டுருவோம். அதை நீங்க பார்க்க முடியும். இங்க நீங்க பாத்தீங்கன்னா டெல் அவீவுக்குள்ள போய் விழுந்து வெடிக்கிற காட்சியை நேரடியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இஸ்ரேலுடைய ஊடகங்களை வெளியிடக்கூடிய வீடியோ காட்சி அங்க எவ்வளவு அழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் இதிலே பதிவாகி இருக்கிறது. இங்க பாத்தீங்கன்னா மழை பொழியிற மாதிரி ஈரானுடைய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் வருகிற காட்சிகள் பதிவாகி இருக்கிறது. வந்து அட்டாக் பண்ணுகிற காட்சிகள் இந்த வீடியோல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோக்களை வெளியிட்டாலே நாங்க தண்டிப்போம் சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல கூட தற்போது இஸ்ரேலுக்குள்ள இருந்து கட்டுக்கடங்காம வீடியோக்கள் வெளியாகி கொண்டு இருக்கிறது. என்னதான் மறைக்க நினைச்சாலும் எவ்வளவுதான் மறைக்க முடியும் என்கிற அடிப்படையில் ரொம்ப நேரடியாகவே வீடியோக்கள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். இது வந்து ஈரான் அட்டாக் பண்றான், கவனமா இருங்கன்னு சைரன் ஒலி எழுப்பி இருக்கக்கூடிய காட்சிகள் தான். இதை என்ன போனா எனக்கு விடிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு அட்டாக் சம்பந்தப்பட்ட அறிவுறுத்தல்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இங்க நீங்க பார்க்கலாம் வெடித்து சிதறுகிற காட்சிகள் செய்யப்பட்ட டெல் அவீவில் இது அவர்களுடைய ஊடகங்களை வெளியிடக்கூடிய காட்சிகளாக எல்லாம் இருக்கிறது. எனவே முற்பகல் செய்யும் பிற்பகல் விடியும் என்று சொல்லுவார்கள். அதே மாதிரி நேற்று அவர்கள் கொடுத்ததற்கு இன்றைக்கு பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஈரானை பொறுத்தவரை இன்னைக்கு கொடுத்திருக்கிற பதிலடி இதுக்கு முன்னாடி கொடுத்த பதிலடிகள் மாதிரி கிடையாது. எனவே ஈரான் சொன்னதை செய்திருக்கிறது. ஈரானோடு மோதுவது சாதாரணமானது அல்ல என்பதை இன்றைக்கு அமெரிக்காவும் அமெரிக்காவுடைய நேச நாடாக இருக்கக்கூடிய இஸ்ரேலும் புரிந்து கொண்டிருப்பார்கள் என்பதை தாண்டி யாருமே சுட்டு வீழ்த்த முடியாது என்று சொல்லியிருந்த F-35 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது என்பதே ஈரானுக்கு எவ்வளவு பலம் இருக்கிறது என்பதை உலகத்திற்கு காட்டுகிற செய்தியாக இருக்கிறது. அதை தாண்டி இன்றைக்கு ரஷ்யா மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை ஈரான் மீதான தாக்குதல் தொடர்பாக தெரிவித்திருக்கிறது. ஈரான் மீதான அத்துமீறிய தாக்குதலை நாங்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டோம் என்று ரஷ்யாவும் சொல்லியிருக்கிறது. இணைந்திருங்கள். ரஸ்மி மேசி நியூஸ் மற்றும் ரஸ்மி மேசி அப்டேட்ஸ் ஆகிய இரண்டு சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சகோதரர் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். ஈரானுடைய இராணுவ பலம் என்ன என்பது தொடர்பாக ரஸ்மி மேசி அப்டேட்ஸ் என்ற நம்முடைய சேனல்ல தனி வீடியோ வெளியிட்டிருக்கிறோம். அந்த வீடியோவை பார்க்க சகோதரர்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இது தொடர்பான செய்திகள் வெளிவருகிற போது பிரேக்கிங் நியூஸாக உங்களுக்கு கொண்டு வந்து தயாராக இருக்கிறோம். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்ற உயரிய பிரார்த்தனைகளோடு நம்முடைய டெலிகிராம் சேனல் ரஸ்மி மேசி அபிஷியல் என்ற பெயரில் இருக்குது. இணையாதவர்கள் அதை இணைந்து கொள்ளுங்கள். ரஸ்மி மேசி என்ற பெயரில் வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. அதை இணையாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். ரஸ்மின் MISC என்ற பெயரில் X, Facebook, TikTok ஆகிய தளங்களிலும் நீங்கள் நம்மை பின்தொடர முடியும். உண்மையான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்காக அவற்றில் இணையாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள் என்கிற செய்திகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்திக்கிறார். அதே நேரத்தில் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்காக தவறாமல் இறைவனிடத்திலே கொண்டு நாசிலாவை ஓதி வாருங்கள். ஜனநாயக ரீதியாகவும் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக குரல் எழுப்புமாக வாருங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.